நான் எங்கள் பார்க்கில் கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தேன். அப்படி நான் நடக்கிறப்போ ஒருத்தர் தனியாக சோகமாக இந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தார். அவரை பார்த்ததுமே நான் அப்படியே பரபரப்பாக சீரியஸாக என்ன ஆயிடுச்சு அப்படிலாம் எதுவும் கேட்கல. ஜஸ்ட் நான் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கேஷுவலாக பேச ஆரம்பித்தேன். அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ அவரே தானாக ஓப்பன் பண்ண ஆரம்பித்தார். அவரோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அவரோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தார். இதில் நான் ஹைலைட்னா, நான் யாருன்னா அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. we are totally strangers. அப்படி பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சு கிளம்புறப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய பர்சனல் விஷயம் எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போது என்னன்னே எனக்கு தெரியல, ஒரு தானாக ஒரு மன வலிமை வந்துருச்சு, ஒரு மன தைரியம் வந்துருச்சு, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் போல். அதே மாதிரி என்னோடய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணதுனால என்னோடய பாதி மன பாரமே போயிடுச்சுன்னு சொன்னார். அதாவது ஆண்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணா இருக்கட்டுமே, அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று, அவங்க படுற கஷ்டத்தை ஒருத்தவங்க கேட்டு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான்.